இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கான மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ள அவர் பிறந்த ஊரான வள்ளூர். வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற வள்ளூர் என்ற ஒரு அற்புதமான ஊருக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இது டிராவல் லைஃப் சேனல். நான் உங்கள் கோட்டீஸ்வரன். ஆன்மீகம் அறிந்தவங்க சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளை அறியாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பான சத்குருவின் பிறந்த ஊரான வள்ளூருக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிருக்கிறோம். நீங்கள் உத்தரமேரூட்டு வந்தவாசி ரூட்டில் போகும்போது மானாம்பதின்ட்டு ஊர் வரும். அந்த ஊருக்கு முன்னால் ஒரு லெஃப்ட் திரும்பும். அந்த சாலையை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நேராக இந்த லொக்கேஷனுக்கு வருவீங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்தவாசி பஸ் ஸ்டாண்டு வந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தாங்க. உத்தரமேரூர்லேருந்து ஒரு 20 நிமிட பயணத்துக்கு பின் நாம் இப்போ வள்ளூர் என்ற ஒரு அழகான இந்த ஊருக்கு வந்துட்டோம். இதோ வலது பக்கத்தில் தூரத்தில் தெரியுது பாருங்கள், அந்த கோபுரம் தாங்க நம்ம இப்போ போகிற அந்த மணிமண்டபம். இந்த வள்ளூரில் தான் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் பிறந்தார். சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளின் பக்தர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கட்டிய ஒரு மணிமண்டபம் தான் இந்த ஒரு மணிமண்டபம். மிகவும் அழகான ஒரு ஏரி பக்கத்தில் இந்த சத்குருக்கான மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. சத்குருவின் பெற்றோர் வாழ்ந்த வீடு இருக்கின்ற இடத்துல இப்போது அந்த மணிமண்டபத்தை கட்டியிருக்கிறாங்க. சேஷாத்ரி சுவாமிகளின் பெற்றோர் வாழ்ந்த இந்த ஊரில் அவர்களது வீடு பின்னாளில் வந்து வெவ்வேறு நபர்கள் வாங்கி அவர்களே வேறு வீடு கட்டியிருந்தாங்க. அப்படி பின்னாளில் அந்த இடத்துல வீடு கட்டினவங்கக்கிட்டேருந்து உரிமையெல்லாம் வாங்கி அந்த நிலத்தில் தான் இந்த மணிமண்டபத்தை இப்போது சேஷாத்ரி சுவாமிகளின் பக்தர்களுக்கான ட்ரஸ்ட் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஒரு கிராமம் தானாலும் வள்ளூர் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள்லாம் இருக்கிற ஒரு அழகான ஊர். சென்னையிலேருந்து வரீங்களோ இல்லை காஞ்சிபுரத்து வரீங்களோ அருமையான சாலை வசதி கொண்ட அருமையான ஊர் தாங்க இந்த வள்ளூர். நம்ம இப்போ ஏறக்குறைய மணிமண்டபத்தை நெருங்கிட்டு இருக்காங்க. சற்று நேரத்தில் மணிமண்டபத்தை ரீச் ஆகிடுவோம். தூரத்தில் தெரிகிறது பார்த்திங்கன்னா சுந்தரவதன பெருமாள் கோவில். சேஷாத்ரி சுவாமிகள் சிறு குழந்தையாக இருந்தபோது இந்த கோவிலில் விளையாடி இருக்கிறாரு. பெருமாளை வணங்கி மகிழ்ந்திருக்கிறாரு. சேஷாத்ரியின் பெற்றோர்கள் இந்த கோவிலில் பல முறை வந்து எல்லா பூஜைகளும் நடத்தியிருக்கிறாங்க. அந்த சுந்தரவதன பெருமாள் கோவிலின் நேர் எதிரே இப்போ நம்ம பார்க்குற இந்த மணிமண்டபம் அமைந்துள்ளதுங்க. சாலைகள்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் சாலைகள் மாதிரி இருக்குது. ஆனாலும் நம்ம காரை நிறுத்துறதுக்கான வழியெல்லாம் இருக்குங்க. நான் என்னுடைய நண்பர் கூட இன்றைக்கி வந்திருக்கிறேன். அவர் சேஷாத்ரி சுவாமிகளின் தீவிர பக்தர். எனக்குமே சேஷாத்ரி சுவாமிகளை மிகவும் பிடிக்கும். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக மிகவும் கஷ்டப்பட்டு நிதிகளை திரட்டி இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் ஜனவரி 23ஆம் தேதியன்று இந்த மணிமண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த மணிமண்டபத்தின் கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்டு சிறப்பித்தவர் காஞ்சியின் இளைய மடாதிபதி ஆவார். பக்கத்தில் இருக்கும் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரியதாக ஏரி போல் காணப்படுகிறது. இந்த கோவிலின் தீர்த்தமாகவும் கருதப்படுகிறது. மணிமண்டபத்தில் நுழைந்தவுடன் நம்ம பார்க்குறது இந்த ஒரு விசாலமான பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால். அந்த ஹால் நடுவில் தாங்க இங்கே நம்ம பார்க்குறது ஸ்ரீ சத்குரு சேஷாத்ரி அவர்களின் ஒரு திருவுருவம். இந்த திருவுருவ சிலை பார்த்திங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகளை நம்ம நேரடியாக தரிசனம் பண்ணுற மாதிரி அவ்வளவு தத்துரூபமாக அழகாக காணப்படுகிறது. சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அருகே மகாபெரியவரின் ஒரு படமும் வைக்கப்பட்டுள்ளது. சேஷாத்ரி சுவாமிகளின் சரித்திரத்தை படித்தவங்களுக்கு தெரியும், இவர் இல்லாட்டி ரமணரே இல்லை. திருவண்ணாமலையில் ஒரு பாதாள அறையில் நீண்ட நெடுந்தவம் புரிந்து கொண்டிருந்த ரமணரை மீட்டு எடுத்தவர் நம்முடைய இந்த சத்குரு அவர்கள். அன்றைக்கு ரமணரை சேஷாத்ரி சுவாமிகள் காப்பாற்றாமல் இருந்திருந்தால் அநேகமாக உலகம் ரமணரை பற்றி அறிந்திருக்கவே வாய்ப்பில்லாமல் இருந்திருக்கும். திருவண்ணாமலையில் ரமண ஆசிரமத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமம் இருக்குது. இதுவரை அந்த ஆசிரமத்துக்கு செல்லாதவங்க அடுத்த முறை திருவண்ணாமலை போகும்போது ரமண ஆசிரமத்தின் அருகிலுள்ள சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமத்துக்கும் போங்க. அந்த பிரம்மாண்டமான ஆசிரமத்தில் சேஷாத்ரி சுவாமிகளின் சமாதியும் இருக்கின்றது. அதையும் வணங்கிவிட்டு அங்கே இருக்கும் கடவுளரை வணங்கி நீங்கள் அவர்களது ஆசையை பெறலாம். மணிமண்டபத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற இந்த பிரகாரத்தையும் சுற்றி வாங்க. எல்லா வகையான மூலிகை செடிகளையும் இங்கே வச்சுருக்கிறாங்க.
நீங்கள் அதை சுற்றி வர்றதே உங்களுக்கு ஒரு பெரும் மன அமைதியை தரும். ஏன்னா மிக அமைதியான ஒரு லொக்கேஷனில் இந்த ஒரு இடம் இருக்குதுங்க. எல்லா பசுமையான செடிகளையும் கொடிகளையும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு சுற்றி வரும்போது உங்கள் மனம் உண்மையிலே மிக அமைதியாக இருக்கும். இந்த மணி மண்டபத்திற்கு நான் சில முறை முன்னாலே வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஒரு தூய்மையாக இந்த மணி மண்டபத்தை வச்சுருக்கிறாங்க. இந்த மணி மண்டபத்திற்கு அருகிலேயே இருக்கும் பெருமாள் கோவிலிருந்து இப்போ நமக்கு ராமநவமிக்கான பஜனை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த மணி மண்டபத்தில் சேஷாதிரி சுவாமிகளின் சன்னதிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மாடம் இருக்கும். நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த துளசி மாடம் சேஷாதிரி தாயார் அவர்களால் வைக்கப்பட்டிருந்தது. அந்த துளசி மண்டபத்தை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி இப்போவும் வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்க. சத்குரு சேஷாதிரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறும் இந்த மணி மண்டபத்தில் ஒரு புகைப்படமாக 50க்கும் மேற்பட்ட ஒரு புகைப்படங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மணிமண்டபம் காலை 8:30 மணிக்கெலாம் திறந்து 10:30க்கெல்லாம் மூடிடுவாங்க. அதனால் காலையில் நீங்கள் சென்னையிலேருந்து புறப்பட்டு வரீங்கன்னா ஏர்லியாக வாங்க. ஒரு 9-9:30க்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற குருக்கள் உங்களுக்கு பூஜை செய்து தருவார். சத்குருவின் மணிமண்டபத்திலிருந்து வெளியில் வந்தால் நமக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நீர் தொட்டி. அதற்கு அருகே இருக்கும் இந்த சுந்தரவதன பெருமாள் கோவில். நான் இங்கே வந்திருக்கிற நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 6, 2025 ராமநவமி அன்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த பெருமாள் கோவிலேருந்து நமக்கு கேட்கப்படும் இந்த பாடலானது லைவாக அங்கே பாடிக்கிட்டு இருக்காங்க. பக்தர்கள் லைவாக பஜனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க சுந்தரவதன பெருமாள் கோவிலின் நுழைவாயில். சிறு வயதில் எத்தனையோ முறை நம்முடைய சேஷாதிரி சுவாமிகள் இந்த கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கியிருப்பார். சிறு குழந்தையாக இந்த இடத்தில் துள்ளி குவித்து விளையாடி இருப்பார். நினைக்கும் போதே மெய்சிலுக்கின்றது. ராமரின் பக்த கொடிகள் இங்கே பஜனை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் கேளுங்க, மெய் மறந்துடுவீங்க. சுந்தரவதன பெருமாளை வணங்கிவிட்டு அந்த பஜனையில் சில நேரம் நாங்கள் மூழ்கியிருந்து அங்கிருந்து புறப்பட்டு நாங்கள் போலூருக்கு அடுத்த கோவிலுக்கு செல்கிறோம். திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு நீங்கள் போனாலும் சென்னைக்கு போகும் வழியிலையோ இல்லை காஞ்சிபுரம் போகும் வழியிலையோ வந்தவாசி அருகில் இருக்கும் இந்த வடூருக்கும் வாங்க. இங்கு இருக்கும் மணிமண்டபத்தில் சத்குருவின் தரிசனத்தை பெறுங்க, அவருடைய அருளை பெறுங்க. குளத்தின் மறுமுனையிலிருந்து நம்ம பார்க்குற திருக்கோவிலின் காட்சி மற்றும் மணிமண்டபத்தின் காட்சி மெய் சிலிர்க்கும் வகையில் மிகவும் அழகாக இருக்குது. வழூர்லேருந்து நாங்கள் திரும்பும்போது இதோ தர்பூசணி தோட்டங்களை பார்த்தோம். தர்பூசணி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அங்கிருந்த தோட்டங்களை உங்களுக்காக நாங்கள் காண்பிக்கிறோம், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன். அது வரைக்கும் பாய்.